Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிசி குரூப் 2 ரிவைஸ்டு சிலபஸில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா சுருக்குதல். இது ஸ்கூல் புக்கில் இருக்க எடுத்துக்காட்டு கணக்குகள், சில எடுத்துக்காட்டு கணக்குகள் பார்க்கலாம். முதல் கேள்வி பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் 12 இன்ட்டு ரூட் ஆஃப் 3. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரே ரூட்டுக்குள்ளே ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி, அதாவது ரூட் ஆஃப் 12 இன்ட்டு 3 அப்போ 36ங்கிறது 6 ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 6. அடுத்து root of 98 divided by 162. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 இன்ட்டு 49 அப்போ என்ன வரும் 98. அதே மாதிரி 162ஐயும் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 81. ஸோ அது இந்த இடத்துல இருக்கும். ஸோ 2ம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 49 டிவைட் பை 81. ஸோ இது ரூட்குள்ளே 49 அப்படிங்கிறது 7 ஸ்கொயர், 81ங்கிறது 9 ஸ்கொயர். ஸோ ரூட்டுக்குள்ளே இருக்க ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இதோட ஆன்சர் 7/9. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுருக்குதல் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் தான் வருது. ஸோ அடுத்த எடுத்துக்காட்டு கணக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 7/9, அதாவது 9 இன்ட்டு 2 18. அப்புறம் இங்கே மேலே இருக்கிறத ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ 18 7 கூட்டினா 25. ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க 25 டிவைட் பை 9. 25ங்கிறது 5 ஸ்கொயர், 9ங்கிறது 3 ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 5/9. சப்போஸ் இதோட முடிஞ்சிடும். சப்போஸ் ஆப்ஷனில் இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது பாருங்கள் 3 + 2. ஸோ அப்போ 5/3. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே 1 9/16. ஸோ 9/16 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 1 இன்ட்டு 16 தான், அதோட 9 கூட்டினீங்க அப்படின்னா 25. ஸோ ரூட் ஆஃப் 25 டிவைடட் பை 16. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 5/4. ஸோ அப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 1/4. ஓகேவா? இது பயிற்சி கணக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.